கத்த நாளுக்காக கத்தரை நான் நன்றி எடுத்துக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறது விட்டு கொடுக்கறதுனால ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரிச்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அதை பற்றி தான் நம்ம சம்பவத்தையும் வசனத்தையும் நம்ம தியானிக்கலாம். கத்தர் இப்போ நம்ம எதுக்குனாலும் சரி, சொத்தாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, நிறையா சொத்துக்காக பணத்துக்காகலாம் நிறையா பிரிவினையை உண்டு பண்ணி கோர்ட்டு கேஸுன்னு போகிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி போகாமல் நம்ம ஆண்டவர் பிள்ளையாக இருந்தால் எப்படி விட்டு கொடுக்கணுங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிறைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். வேத வசனம் அப்படி தான் சொல்லுது. அதை நம்ம வேத வசனங்களையும் இந்த சம்பவத்தையும் நம்ம தியானிக்கலாம். ஆண்டவர் அதன் மூலமும் நமக்கு என்ன கற்றுத்தரப்படுறாரோ அதை நம்ம கற்றுக்கொண்டு அதன்படி நடக்க அவனுடைய கிருபையை நம்ம நாடி தேடி நம்ம ஒரு நாள் ஜெயிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்ய போகிறாரு. ஜெயிப்போம். நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த சம்பவத்தின் மூலமும் இந்த வசனத்தின் மூலமாகவும் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டியது கற்றுத்தந்து எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த தீர்மானத்தை எடுக்க வேத வசனங்களின் மூலம் நாங்கள் ஆண்டவரை கற்றுக்கொள்ள கிருபை செய்யுமா ஜெயிக்கிறோம். இந்த வசனத்தின் மூலமும் இந்த சம்பவத்தின் மூலமாகவும் நாங்கள் கற்றுக்கொண்டு அதன்படி கீழ்ப்படிந்த அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக காணப்பட தேவன் தாமை கிருபை செய்து வினத்தமாக ஜெயிக்கிறோம். துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் நமக்கு செலுத்துகிறேன். ஏசு லட்சம் நன்றி ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம தியானிக்க போகிறது ஒரு விட்டு கொடுத்த ஒரு குடும்பத்தை பற்றி தான் நம்ம தியானிக்க போகிறோம். அது உள்ள வசனத்தின் மூலமாகவும் நம்ம தியானிக்கலாம். வசனம்னா விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால என்ன ஆசீர்வாதம் நமக்கு சுதந்திரிக்க முடியும், நம்ம ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம தியானிக்கலாம். ஒரு வயதான ஒரு பாட்டி 2 பிள்ளைங்களோட ஒரு இடத்துல வாழ்ந்தாங்க. அவங்க பேர பிள்ளைங்க, அதாவது முதல் மகனுக்கு பேர பிள்ளைங்கள்லாம் நிறைய இருந்ததுனால அவங்க நல்லா விசுவாசத்தில், அதாவது பாட்டிமா நிறையா ஆண்டுக்கு நல்ல பிள்ளையாக வளர்க்கணும் அப்படிங்கிறதுல பையன்களை வளர்த்ததுனால பையன் முதல் பையனுக்கு பிள்ளைங்க இருந்தது. அவனும் பிள்ளைங்கள்லாம் நல்லா விசுவாசமாக இருந்து ஆண்டுகிட்ட கிறிஸ்தவ பிள்ளைங்கன்னா சர்ச்சுக்கு போகணும், அந்த மாதிரி இருக்கிற ஒரு நல்ல பண்புகள், நல்ல பாட்டியை நல்லா கவனிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக் கொடுத்ததுனால அந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் இருந்தாங்க. அந்த 2வது பையனுக்கு குழந்தைகள் இல்லை. ஆனால் முதல் பையன் அந்த அந்த பிள்ளைங்கள்லாம் எந்த நேரமும் பார்த்திங்கன்னா பாட்டி வீட்டுக்கு போவாங்க. ஏன்னா கொஞ்சம் அவங்க பாட்டி ஒரு இடத்துல இருந்தாங்க, அவங்க அதே ஊரில் கொஞ்சம் பக்கமாக வேறு வீட்டில் இருந்தாங்க. அப்போ அவங்க பாட்டியை போய் பார்த்துட்டு நல்லா விசாரிச்சுட்டு, பாட்டி என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறது, நீங்கள் என்ன வேணும், என்ன தேவை, ஏன்னா வயதான காலத்தில் கடைக்கு போகாமல் இருக்கலாம், ஏதாவது தேவைன்னா வாங்கிறதுக்கு முடியாமல் இருக்கலாம்னு சொல்லி இந்த பிள்ளைங்கள்லாம் போய் என்ன வேணும்னு விசாரித்து அதெல்லாம் வாங்கி கொடுத்து அதெல்லாம் செஞ்சுட்டு அந்த சின்ன பிள்ளைங்க இருந்தாங்க. ஆனால் 2வது பையனும் மருமகளும் போய் சும்மா என்னன்னு சொல்லி கேட்டுட்டு அவங்களும் சும்மா ஏதோ நம்ம பையன் கேட்கான, நம்ம அண்ணன் கேட்கான, நம்ம கேட்காம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு இதை பண்பை அந்த பாட்டியம்மா வளர்த்துச்சிருக்காங்க. அதனால் அவனும் போய் கேட்டுட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கேட்டுட்டு அவங்க 2 பேரும் இருந்திருக்காங்க. இந்த நாட்களில் பார்த்திங்கன்னாக்கி அவங்க பிள்ளைங்க நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல வேலை இருக்குது, நல்லா பணங்கள் வசதிகள்லாம் இருக்கிறதுனால ஒரு பணத்துக்கு ஒரு தேவை நம்ம அம்மாட்ட தான் பிடுங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. பிள்ளைங்க நல்லா படிச்சிருக்காங்க, 2 பேருமே நல்லா வேலை பார்க்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா அந்த அம்மாவுக்கு ரொம்ப எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். பிள்ளைகள் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க வாழ்க்கையில் நல்ல ஆசிரமாக இருக்காங்கன்னா அதை பார்த்த பிறகு வேறு எந்த குறைகளும் யாருக்குமே இருக்காது. ஏன்னா பிள்ளைங்க நல்லா இருந்தாலே அதே பெரிய ஆசீர்வாதம் தானே. அப்படி இருந்திருக்காங்க. அடுத்தது பாருங்கள், அந்த பிள்ளைங்க எல்லோரும் மொத்தமாக, அதாவது மொதல் பையனோட பேர பிள்ளைங்க, அப்புறம் 2வது பையன், அவங்க இப்போ எல்லாருமே போய் ஒரே இடத்துல கூடி இந்த பாட்டிமா எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்கள். இந்த நாட்களில் கிராம சைடில் நீங்கள் போனீங்கன்னாக்கி கூட்டு குடும்பம்னு சொல்லுவாங்க. தம்பி, அண்ணன் தம்பி, யார் பிள்ளைங்களையும் பாருங்கன்னா பிரித்து பார்த்து நம்ம பார்க்கவே முடியாது. யார் பிள்ளைனே தெரியாது, எல்லாம் அப்பா அப்பாப்பாங்க. பிள்ளைங்கள்லாம் ஒரே அன்பாக இருப்பாங்க. அந்த மாதிரி கூட்டு குடும்பமாக இருப்பாங்க பார்த்திங்கன்னா. அந்த மாதிரி குடும்பத்தை தான் அந்த பாட்டியம்மா வச்சுருக்காங்க. அப்போ எவ்வளோ நல்லா இப்போ இந்த நாட்களில் நம்ம வீட்டிலலாம் பார்த்திங்கன்னாக்கி அவங்க பாட்டுக்கு அவங்க தனியாக இவங்க தனியான்னு சொல்லி பிள்ளைங்க அண்ணன் தம்பி அவங்கெல்லாம் பிரிஞ்சு இருக்கிறத நம்ம பார்ப்போம். அப்படி அந்த நாட்களில் இல்லை பார்த்திங்கன்னா. அந்த மாதிரி குடும்பம் தான் இந்த பாட்டியம்மா வச்சுருக்காங்க. இதை மாதிரி குடும்பங்கள் நிறையா இருக்கணும், நிறையா உருவாக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஜெபத்தோடு கூட நாம் இந்த நாட்களில் தியானிக்கணும். இந்த பாட்டியம்மா வீட்டுக்கு போவாங்க. நிறையா பண்டிகை வந்துட்டுனா, நம்ம கிறிஸ்மஸ் வந்துட்டுனா, நம்ம ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா, அவங்க பிள்ளைங்க பிறந்தனால இந்த மாதிரிலாம் வரும் பார்த்திங்களா. அந்த நாட்கள்லாம் போய் அந்த அம்மா வீட்டில் போய் இருந்துட்டு எல்லோரும் சமையல் பண்ணி காலையில் போயிட்டு சாப்பிட்டு, சிலர்லாம் போவாங்க வெளியே எங்கேயா கூப்பிட்டு போவாங்க, ஆலயத்துக்கு போவாங்க. அந்த மாதிரி போயிட்டு அவங்க பாட்டியம்மா வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு அப்படிலாம் போகிறேன்னு சொல்லி நிறைய பேர் நம்ம
ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறது நான்லாம் கேட்டிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை சிலர் வந்து நல்லா அன்பாக வளர்க்கக்கூடிய காரியங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி இந்த அம்மா வளர்த்துருக்காங்க. சில நாட்கள் இந்த விசேஷ நாட்கள்லாம் போய் அந்த அம்மா கூட கூடி ஜெபிக்கிறது, அவங்க கூட நல்லா ஐக்கியமாக இருக்குது, அந்த மாதிரி இருந்திருக்காங்க. அந்த பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக நல்லா வாழ்ந்துருக்காங்க. அவங்களுக்கு வயதாகிட்டு அவங்க ஒரு நாள் மரித்து போனாங்க. மரித்து போகும்போது ஒரு பெரிய சொத்து ஏதோ அவங்களுக்கு நிறைய சொத்து இருந்தது. அப்படிங்கும்போது அப்படி சொத்துக்கள்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா பிள்ளைங்க வேலை பார்த்து நல்லா சம்பாதிச்சு நல்லா தான் இருக்காங்க. இந்த அம்மாவுக்கு காசு சம்பாதிப்பு அதெல்லாம் நிறைய பெரிய ஒரு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரிய அளவில் அவங்களுக்கு இல்லை. ஆனாலும் அவங்க வந்து சில சாமான்கள் ஏதோ ஒரு சின்ன காரியங்கள், ஏதாவது வீடு இருந்ததுன்னா வீடு, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன காரியங்கள் வந்து அந்த ஒரு பத்திரம் இருந்தது, அந்த வீடு இருந்திருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா $10,000 பணம், அந்த பணத்தையும் கொஞ்சம் சேமித்து வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த அம்மாவுக்கு வந்து எந்த விதமான குறையும் இல்லை, பையங்க எல்லாம் செய்கிறாங்க. அப்போது அந்த பையங்களே போகும்போது கொடுக்குற பணத்தை கூட அவங்க சேமித்து வச்சுருக்கலாம் பார்த்திங்களா. அந்த மாதிரி நல்ல குணம் படைச்சவங்க அப்படி தான் இருப்பாங்க. சிலர் பணத்தை பூரா அப்படியே வீண் பண்ணக்கூடிய வயதானவங்களும் இருக்காங்க. ஆனால் இந்த அம்மா வளர்த்துது அப்படிங்கும்போது நம்ம இதெல்லாம் நினச்சி பார்க்கணும், நம்ம எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இதை கடைப்பிடிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதுக்கு தான் இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கணும். அப்போ அவங்க வந்து பாருங்கள், இவ்வளோ $10,000 பணத்தை வந்து பேங்க்கில் வச்சுருந்துருக்காங்க. சில அவங்க வந்து வயதான காலத்தில் இருந்தாலும் சரி, நம்ம சபைக்கெல்லாம் போகும்போது நிறைய இந்த விற்பனைகளை அதெல்லாம் நம்ம நிறையா பொருட்கள் நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி பொருட்கள் வாங்குறதுல இந்த அம்மா கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக ஏதாவது பொருட்கள் வாங்கி அலங்காரம் பண்ணி வைக்கக்கூடிய, ஒரு வீட்டில் வைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு குணம் இருந்திருக்குது. அதாவது இந்த சிலருக்கு வந்து பாருங்கள், நல்லா அலங்காரமாக வைக்கணும்னு வயதான காலத்தில் கூட அழகாக வைப்பாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி அலங்கார பொருட்கள் நிறைய இருந்திருக்குது அவங்களுக்கு. இந்த காப்பி குடிக்கணும்னா கப்பு அதெல்லாம் லைனாக வச்சுருப்பாங்க சில வீட்டில் பார்த்திங்கன்னா, பார்த்துருப்பீங்க நீங்கள். அந்த மாதிரி நிறைய அலங்கார பொருட்கள் பாருங்கள், ஒரு கொடியை வச்சுருப்பாங்க, ஒரு ஏதோ ஒரு அலங்காரமாக ஒரு லைட்டு, அந்த மாதிரிலாம் வந்து வாங்கணுங்கிறதுல ரொம்ப விருப்பமாக சிலர் இருப்பாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி நிறைய அலங்கார பொருட்கள் இந்த அம்மா வச்சுருக்காங்க. ஆனால் இந்த அம்மா என்ன நினச்சாங்க, பிள்ளைங்கள பார்த்துருக்காங்க, அவங்க நடவடிக்கைகள்லாம் பார்த்ததுனால நாம் மறித்தாலும் கூட நம்ம சிலர் வந்து வயதான காலத்தில் என்ன செய்வாங்க, இவங்க பிரித்து கொடுத்துருவாங்க சில நேரத்தில். அந்த மாதிரி நிறைய வயதானவங்கள்லாம் செய்வாங்க. சிலர் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பிள்ளைங்க நல்லா தானே இருக்காங்க, என்ன நம்ம இதெல்லாம் பிரித்து கொடுத்துக்கிட்டு இப்போ நல்லா இருக்கும்போதே ஏன் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி சிலர் பிரிக்க மாட்டாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி இந்த பாட்டி அம்மாவுக்கு அந்த மாதிரி ஒரு மெயின் இருந்திருக்கு. நம்ம பிள்ளைங்க நம்ம மறுத்தோம்னாக்கி அவங்க பாட்டுக்கு இருக்கதான் பங்கு வச்சுக்கிடுவாங்க, பங்கு வச்சுக்கிடுவாங்க. இதில் வந்து நாம் ஏன் பிரித்து நம்ம சொத்துக்களை எழுதி அந்த இதை ஒரு இதை எழுதி வைப்பாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி உயிர் எழுதி வைப்பாங்க, இவங்களுக்கு தான்ட்டு பங்கு வச்சு அதே சாகிறதுக்கு முன்னாடி இவங்க எழுதி வச்சுருவாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி எழுதி வைக்காமல் விட்டுட்டாங்க. ஆனால் ரெண்டாவது மகன் இருக்கான் பார்த்திங்கன்னா, மகனும் மருமகளும் 2 பேரும் பார்த்திங்கன்னா, அந்த சொத்து விஷயத்தில் பார்த்திங்கன்னாக்கி எல்லாத்தையும் நம்ம வந்து இவ்வளோ சொத்தையும் நாமளே எடுத்துக்கணும், இது நமக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, பெரியவங்களாம் ஒன்றும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன மருமகளுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு. ஆனால் அந்த பையன் வந்து ஒழுங்காக வளர்த்துருந்தா கூட அவன் என்ன செஞ்சான், குடும்பத்தை பிரிச்சுட்டு நாம் வந்து இப்படி போயிட்டோம்னாக்கி அது வந்து நம்ம அம்மா அப்படி குடும்பத்தை வச்சுருந்தாங்க, நாம் இந்த சொத்துக்காண்டி ஏன் பண்ணணும், நம்ம பண்ணாம விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி அவனும் இப்போ அந்த மனைவி கூட சேர்ந்துட்டு சரி சொத்தை பிறந்த நாமளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஆனால் அந்த பண ஆசை வந்ததுனால பாருங்கள், அவங்க எப்படி நல்ல ஒரு இடத்துல வந்து போய் இருந்தாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி இருந்திருக்கலாம், அடுத்தவரவங்க கூட இருந்திருக்கலாம், அந்த வீட்டில் வந்து அவங்க சாப்பிட வைக்க மற்ற. ஆனால் அந்த காரியங்கள் செய்யாமல் இவங்க பார்த்திங்கன்னாக்கி இந்த மருமகளுக்கு வந்து நிறைய அந்த ஆசை வந்ததுனால இவங்க பெரிய பையனும் பெரிய மருமகளும் பார்த்து சொன்னாங்க, நாங்கள் வந்து இந்த சொத்தப்புறம் நாங்கள் வச்சுக்கிடுவோம்னு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, அப்படிலாம் வேண்டாம், நம்ம எப்பவும் இருக்க மாதிரி நம்ம சந்தோஷமாக நம்ம குடும்பத்தில் இருப்போம், இப்படிலாம் பணத்துக்காண்டி ஒரு இது பண்ண வேண்டாம், யாருக்குள்ளேயும் சுழிப்பு இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வேண்டான்னு சொல்லி இவங்க வந்து முதல் மகனும் மருமகனும் சொல்லுதாங்க. சொல்லும்போது இவங்க வந்து அதை கேட்காம என்ன நினைக்காங்கன்னா, என்னமோ நமக்கு வந்து என்ன அறிவுரை சொல்கிற மாதிரி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் பாருங்கள், குடும்பத்தில் நம்ம நல்லது சொன்னாலும் சரி அவங்களுக்கு நம்ம வந்து சொல்கிறது தவறாக தான் தெரியும்.
தவறாக தெரியும். அதனால் அதுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல மதிப்பு கொடுக்க மாட்டாங்க, நம்மளை மதிக்கவும் மாட்டாங்க. நம்ம சொல்கிறது கரெக்டுன்னு அவங்களுக்கு வந்து மைண்டில் ஏறவே செய்யாது. நம்ம வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, நிறைய அந்த மாதிரி அதாவது பொருட்கள் வந்து வீணாக போச்சுனாக்கி அப்புறம் வந்து நம்ம வந்து அதை சேமிக்க முடியாது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிற சில காரியங்கள் செய்கிறது தான் சிலர் செய்கிறாங்க. அதை செய்யும்போது செய்யாதுன்னு சொன்னோம்னா அதை வந்து கேட்க மாட்டாங்க. அது மாதிரி இவங்களும் கேட்கவே இல்லை. அப்புறம் வந்து இவங்க 2 முதல் மகனும் மருமகளும் என்ன பண்ணாங்க, யோசனை பண்ணுறாங்க. ஐயோ, நம்ம குடும்பம் சமாதானமாக இருக்கணும், நம்ம அத்தை வந்து எப்படி இருந்தாங்க, நம்ம அம்மா எப்படி இருந்தாங்கன்னு பையன் வந்து முதல்ல யோசனை பண்ணதான், நம்ம அம்மா சமாதானமாக இருக்கணும், ஒட்டுக்க இருக்கணும்னு சொல்லி தானே நான் இது பண்ணாங்க. இவங்க இப்படி பிரிக்கணும்னு நினைக்காங்களே நம்மளை. அப்போ ஒரு இடத்துல கூடி நம்ம இருக்க முடியாது. எப்படினாலும் அவன் முகத்தை திருப்பிட்டு போவான், இவன் முகத்தை திருப்பிட்டு போவான், அப்படி தான் இருக்கும். அந்த இடத்துல சமாதானம் நம்ம அம்மா இருக்கும்போது இந்த மாதிரி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க, நான் சொன்னோம்ல, கிறிஸ்தவ இதில் நம்ம சபைக்கு போகிறதுல மற்ற எல்லாம் அன்பு காட்டுறதுல இருந்தாங்கனாக்கி இவங்க வேத வசனத்தெல்லாம் வாசிக்கிற ஒரு பழக்கம் இருந்துக்கும் கண்டிப்பாக. அப்படி இருந்ததுனால அன்றைக்கி வந்து அவங்க யோசனை பண்ணிட்டு, நமக்கு இதுக்கு விடையே நமக்கு கிடைக்காது, இதில் நம்ம சமாதானமாக இருக்கணும், நம்ம அந்த காரியத்தில் நம்ம வந்து எப்படியாவது நம்ம குடும்பம் பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு இதுக்கு நமக்கு விடை கிடைக்கணுன்னாக்கி இதுக்கு உடன்பாடு நமக்கு ஊக்கமாக நம்ம ஜெபித்தா தான் இதுக்கு உடன்பாடு ஏற்படும். எப்படி நமக்கு ஆண்டவர் சொல்கிறாரோ அதுபடி நமக்கு வந்து ஒரு விடுதலை கிடைக்கும். எப்படினாலும் சமாதானமாக இருக்கணுங்கிறது தான் நம்ம முக்கியமாக நினைக்கும். அதுக்கு இந்த தடையாக இருக்கிறது எது நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க. அதனால் ஜெபிச்சு நம்ம வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம படி நடந்தோம்னாக்கி நமக்கு அது பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லி அந்த முதல் பையன் சொல்கிறாரு மனைவிட்ட. உடனே என்ன செய்தார், இவர் வந்து உடனே வசனத்தை வாசிக்கார். வசனத்தை வாசித்தோம்னா ஆதியாகமம் 13:8-9 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் இதுக்கு இடையில வந்து நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நீங்கள் படிக்கலாம். அந்த வேத வசனத்தை நீங்கள் படிங்க. ஆதியாகமம் 13:8-9 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவங்க வந்து நல்லா சொத்து எல்லாமே இருக்குது. ஆனால் ஆடு மேய்க்கிறவங்களுக்கு 2 பேருக்கும் சண்டை வருதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ ஆபிரகாம் வந்து விட்டு கொடுக்காரு. ஏன்னா ஆதியாகமத்தில் ஆண்டவர் வந்து தான் அவரை அழைக்கிறது, நீ வா அப்படின்னு சொல்லி அழைக்கிறது ஆண்டவர் ஆபிரகாம் தான் அழைக்காரு. ஆனால் லோத்து கூட போகிறான், அண்ணன் பையன். ஆனால் போகிறவன் என்ன செய்கிறான் பாருங்கள், அவன் வந்து இந்த சொத்துக்கு மற்ற இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆசைப்படுறவனாக இருக்கான். அப்போ வந்து இவன் வந்து விட்டு கொடுக்கறத நம்ம ஆபிரகாம் எப்படி விட்டு கொடுத்தாரோ அப்படி நம்ம விட்டு கொடுத்தோம்னாக்கி நம்மளை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல் மகன் வந்து மறுவர்கிட்ட சொல்லலாம். அப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னோம்னாக்கி ஆபிரகாம் வந்து எப்படி சொன்னார், நீ எடுத்துக்கிட்டு எடுத்துக்க, நான் எனக்கு நீ என்ன விட்டு கொடுக்கியோ அது என்ன, நீ என்னுடைய சொத்தை நான் விட்டு கொடுக்கேன், ஆனால் நீ எடுத்துக்கிட்டு அதுக்கு மிச்சம் இருக்கிறத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறேன். அது மாதிரி இவங்க வந்து சொல்கிறாங்க, முழுசுமே அவங்களுக்கு கொடுத்துருவோம், அவங்களே எடுத்துக்கிட்டோம், நமக்கு வேண்டாம், நம்ம குடும்ப உறவு வந்து நல்லுறவாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம நினச்சி இதில் நம்ம விட்டு கொடுத்துருவோம், விட்டு கொடுத்து வாழ்வது தான் நல்லது நம்ம வேத வசனம் அப்படின்னு சொல்லி அவங்க தீர்மானித்து உடனே இந்த பையனை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் முழு சொத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க, எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், ஆனால் ஆண்டவர் எப்பவுமே ஐக்கியமாக இருப்போமே, அந்த மாதிரி நம்ம குடும்பம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இவங்களுக்கு இப்படி சொல்லுவாங்க, இப்படி தீர்மானம் எடுப்பாங்கன்ட்டு இவங்களுக்கு தெரியல. எப்படினாலும் எனக்கு பாதி வேணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க அந்த மாதிரி முடிவு எடுக்கலை. அவங்க முடிவு எடுக்கணும்னா இவங்களுக்கு ஒரு ஷாக் அடிச்சிச்சு. திருப்பி என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ எனக்கு அப்படிலாம் இப்போ எடுத்தோம்னா எனக்கு இப்போ பயமாக இருக்குது, யாராச்சும் என்னமா சொல்லுவாங்க, அதனால் வேண்டாம், நாங்கள் வந்து இந்த அழகான பொருட்கள் நிறைய இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொருளெல்லாம் நாங்கள் வச்சுக்கிட்டேன், ஆனால் வந்து மற்ற பொருளெல்லாம் வந்து சரி பாதியாக நம்ம சமமாக பங்கிட்டு நம்ம வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களே சொல்லி அவங்களே வந்து அந்த சூழ்நிலையை மாற்றி நம்ம சமாதானம் உண்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமாக நம்ம பிரிச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் பொழுது இவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்கள். இந்த அலங்கார பொருட்களோ மற்ற சின்ன ஒரு காரியத்துக்காண்டி விட்டு கொடுக்கலனாக்கி ஐயோ அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க திருப்பி சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சில குடும்பங்கள் நடக்கும். ஆனால் அப்படி அவங்க சொல்லவே செய்யலை. சரி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுபடி நடக்கட்டும்னு சொன்னதுனால அந்த குடும்பம் வந்து சமாதானத்தை பெற்றுக்கொண்டு அவங்க திருப்பி அவங்க அம்மா இருந்தப்போ எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி அவங்க வந்து அந்த பெரிய மருமகா இருக்கா பாருங்க, அவங்க வந்து இந்த அலங்கார பொருளோ இந்த பொருட்களுக்காண்டியோ எதுவுமே இல்லை, குடும்பம் வந்து எப்பவுமே ஒரே மாதிரி சமாதானமாக இருக்க சூழ்நிலை உருவாகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஜெபமாக இருந்தது. அப்படியே இந்த சொத்துக்காண்டியோ இந்த பணத்துக்காண்டியோ அவங்க வந்து எதிர்பார்க்காம இருந்ததுனால இந்த சமாதானத்தை அவங்க பெற்றுக்கொண்டு மறுபடியும் அதே சமாதானத்தோட அந்த அண்ணன் தம்பி எல்லாருமே அவங்க குடும்பம் இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ இது வந்து எல்லா குடும்பத்துலையுமே வருமா அப்படிங்கிறது வந்து சந்தேகம்தான்.
நிறைய குடும்பங்களை பார்க்கும். இந்த பணத்துக்காண்டி இந்த இது ஏதாவது ஒரு பொருளுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னாக்கி ஒரு சின்ன ஒரு சொல்லுவாங்க வேலி, அதாவது ஒரு வயக்காட்டில் ஒரு சின்ன ஒரு சின்ன இடத்த அவங்க எடுத்துக்கிட்டாங்க, கூடுதல் எடுத்துக்கிட்டாங்கனாக்கி ஐயோ எனக்கு அது முடியாது, எனக்கு தந்தை ஆகணும்னு சொல்லி வாய்க்காலுக்கு அதுக்கெல்லாம் சண்டை போடுறவங்களும் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா சொத்துக்கு வீடு, ஒரு வீடுனாக்கி நீ மேலே வீடு கட்டிருக்கியா, அப்போ எனக்கு கீழேன்னா அப்படி, எனக்கு கீழேன்னா கஷ்டப்படுவேன், நான் மேலேன்னா உனக்கு எப்படின்லாம் அப்படி சின்ன காரியம்தான். மேலே மாடிக்கு படி ஏறி போகணும், அவ்வளோதான். அது சரின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு இல்லாமல் எனக்கு இல்லை மேலேனாக்கி எனக்கு கீழே இருக்கிறவனுக்கு உனக்கு கம்மியாக தான் தருவேன், மேலே இருந்தானே எனக்கு நீ காசு கொடு அப்படின்லாம் சொல்லக்கூடிய ஒரு அதாவது என்னென்னா குடும்பங்கிறது வந்து ஒரு சமாதானம் விட்டு கொடுக்குறது அதெல்லாம் இருந்ததுனாக்கி அது வந்து பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பாங்கங்கிறத வேத வசனத்தின் மூலமாக படிக்காமல் அதுபடி நடக்காமல் தான் இந்த ஆசைகள் தான் நிறையா நம்ம வாழ்க்கைக்கு நிறையா வந்து கெடுதலை உண்டு பண்ணி நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போகிறத நம்ம பார்க்கணும். ஆனால் வந்து பாருங்கள், இந்த குடும்பங்களில் நம்ம இப்போ இதை தியானித்தோம் பார்த்திங்களா, நம்ம குடும்பங்கள்லாம் இப்படி வந்து இந்த இப்படி பணத்துக்காண்டியோ சொத்துக்காண்டியோ இப்படி பிரிவினை உண்டாக்குறதுக்கு மற்றவங்க சொன்னாலும் நாம் வந்து விட்டு கொடுத்துட்டோம்னு வைங்க, விட்டு கொடுக்குறதுனால நமக்கு ஒன்றும் குறைவே வரவே வராது. கண்டிப்பாக ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிச்சு கொள்வோம் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் சொல்கிற காரியம். அதனால் அப்படி சொத்துக்காண்டி மற்ற இதுக்காண்டி கேஸு கோர்ட்டுன்னு போகிற மாதிரி நம்ம இருந்தோம்னாக்கி அதெல்லாம் நம்ம மாற்றிக்கிட்டு ஆபிரகாம் என்ன செஞ்சார், விட்டு கொடுத்தாரு. விட்டு கொடுத்ததுனால அவர் பெரிய செல்வந்தராக மாறினார்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ விட்டு கொடுத்ததுனால அவர் ஏன் விட்டு கொடுக்கணும்? நம்மளை தான் ஆண்டவர் அழைச்சாரு, நமக்கு தான் எல்லாம் சொந்தம், நம்ம ஏன் விட்டு கொடுக்கணும்னு சொல்லி அவர் வந்து அந்த மாதிரி செய்யவே செய்யலை. அவர் விட்டு கொடுத்ததுனால அவர் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். கால் மிதிக்கிற தேசமெல்லாம் உனக்கு சொந்தம் மாத்திரம் இல்லைங்க, அவர் ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சதை நீங்கள் வந்து பார்க்கலாம். அதே ஆதியாமத்தில் 13 14 15 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அதில் வந்து நம்ம பார்க்கலாம். 14 15 லோத்து ஆபிரகாம் விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கே தெற்கே கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்குற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ நான் அவருக்கு மாத்திரம் இல்லை, அவர் சந்ததி வர்ற சந்ததிக்கெல்லாம் எங்கெல்லாம் பாருங்கள், இந்த 4 திசையில் இருக்கிற எல்லா இடத்துலையும் பாருங்கள் ஆண்டவர் உன் சந்ததி தான் இருக்கும். உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததி என்ன கூடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்கிற காரியங்கள் பாருங்கள். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். ஆண்டவர் வந்து கொடுக்குற காரியங்கள் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் கொடுக்காரு பாருங்கள். ஆபிரகாம் விட்டு கொடுக்காரு, அவ்வளோதான். அதுக்கு கிடைக்கிற பரிசு பார்த்திங்கன்னா அவர் வந்து பெரிய செல்வந்தராக தான் மாறினாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ குறைவுகள் வரவே வராது. நம்ம மற்றவங்க பொருளுக்கோ மற்றவங்க பணத்துக்கோ மற்றவங்க சொத்துக்கோ எதுக்குமே ஆசையே படாமல் இருக்கும் பொழுது நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். அப்போ அவர் விட்டு கொடுத்ததுனால எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தாரோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா எந்த காரியம் குறைகள் இருக்குமானால் அந்த குறைகளை இன்றைக்கி வந்து நீங்கள் எடுத்து ஆண்டவரே நீங்கள் சொன்னது போல் நாங்கள் வந்து இந்த உலக வாழ்க்கையில் வாழ அநேக பிள்ளைகளுக்கு சாட்சிகளாக நாங்கள் வாழணும். அப்படி மற்ற குடும்பங்கள் எழும்ப நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் அர்ப்பணித்து இந்த வசனத்தை நீங்கள் தியானிங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் பெரிய காரியங்கள் செய்வார். மற்ற குடும்பங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க அவங்களுக்கு கற்றுத் தருவார். ஏன்னா மற்றவங்கள்ட்ட வாங்கிட்டு மற்றவங்கள்ட்ட பிடுங்கிட்டு நம்ம இருந்தோம்னாக்கி நம்மளுடைய வேத வசனத்தின் மூலம் நம்மளை ஆசீர்வதிக்க ஆண்டவர் முடியாது. அதனால் அந்த காரியங்கள் இருக்குமானால் அதை எடுத்து ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆபிரகாம் எப்படி விட்டு கொடுத்தாரோ அப்படி விட்டு கொடுக்குற பிள்ளைங்களாக நாங்கள் குடும்பத்தில் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அந்த மீட்டை விட்டு கொடுக்கலாம், மற்ற காரியங்களை எல்லாவற்றிலும் விட்டு கொடுக்கும்பொழுது அந்த பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்ததை நம்ம உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற பிள்ளைகளாக இருக்கணும். மற்ற பிள்ளைங்களும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற பிள்ளைகளாக எழும்ப நம்ம பயன்படுத்த இந்த நாட்களில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். அதை நம்ம கண்ணால் பார்க்க முடியும். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள இன்றைக்கி ஆண்டவருடைய பாத்தில் அமர்ந்து இந்த வசனத்தையும் இந்த சம்பவத்தையும் தியானித்து நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை தர நம்ம ஜெயிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும்.
சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். ஜெயிப்போம். ஆம் சுவாமி, நாங்கள் விட்டு கொடுக்கும் பொழுது எங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பனாக இருக்கீங்க, நன்றி செலுத்துகிறோம். மற்றவருடைய பொருட்கோ மற்றவருடைய காரியங்கள்லையோ நாங்கள் ஆண்டவரே ஆசை வைத்து அதை ஆண்டவரே அபகரிக்காதபடி ஆண்டவரே எதற்கும் விட்டு கொடுக்குற பிள்ளைகளாக நாங்கள் காணப்படும் பொழுது தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் செய்கிறோம் என்று ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற அந்த வசனத்தை நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே அப்படி குறைகள் இருக்குமானால் அதை நிவர்த்தி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். உங்களுடைய வசனங்கள் தான் எங்களுக்கு ஆண்டவரை உயிரூட்டி எங்களை ஆண்டவரை இப்படி விட்டு கொடுக்கக்கூடிய காரியங்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறபடியால் இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதிச்சிங்க ஆண்டவரே, அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையில் நீ செய்து முடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த நல்ல குணத்தை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மற்றவங்கள பொருளுக்கு ஆசைப்படாத அந்த ஆண்டவரே இருதயத்தை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள தடையாக இருக்கிற அந்த அந்த தகப்பனை கெட்ட எண்ணங்களை இதயத்திலிருந்து எடுத்து போட வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நல்ல எண்ணங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தின் மூலமாக நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த 4 திசையும் நீ நடந்து திரி எல்லாவற்றையும் உனக்கு தருவேன் சொன்ன அந்த வார்த்தையின்படி எங்களுக்கு தர வல்லமுள்ளவராக இருக்கீங்க. அந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் ஜெயிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்கு மாத்திரமல்ல எங்கள் சந்ததிக்கும் நீ தருவேன் சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவரை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட எங்களுடைய வாழ்க்கையிலே நீ செய்து முடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த சம்பவத்திலே ஆண்டவரை விட்டு கொடுத்து அவங்க எப்படி ஆசீர்வாதத்தை சமாதானத்தை பெற்றுக்கொண்டாங்களோ அதுபோல் குடும்பங்களிலே சமாதானம் இல்லாத இருக்கிற குடும்பங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்கிற தகப்பனாய் நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். வசனத்தின் மூலமாக பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வசனத்தின் மூலமாக நாங்கள் நடக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்படி நடக்கும் பொழுது அநேக காரியங்களை நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தந்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கீங்க. அதுக்கு நன்றி செலுத்துகிறோம். குடும்பங்களில் சமாதான காரணர் நீங்கள் ஆண்டவரே, சமாதானத்தை தருகிற தேவன் என்று உண்மை மாத்திரம் நாங்கள் பற்றி பிடித்து கொள்ள கிருபை செய்யுங்க. சமாதானத்தை மாத்திரமல்ல, ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, முழுவதுமாய் நாங்கள் உமக்கென்று ஆண்டவரே உழைக்கிற பிள்ளைகளாய் உமக்கென்று சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நிற்க கிருபை செய்யுமா ஜெபிக்கிறோம். சம்பவத்தின் மூலம் எங்களுக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதியுள்ள பிள்ளைகளாய் மாற்ற இந்த குறைகளை நிறைவாக்கி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். வசனத்தின் மூலம் பேசும் இன்னும் அதிகமாக எங்களோடு கூட பேசி எங்களை வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி, எல்லாவற்றையும் நீங்கள் செய்து முடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய சித்தம் எங்களுடைய முழுவதுமாய் இருக்கட்டும், நடந்து செல்ல ஆண்டவரே உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். முற்றிலுமாய் எங்களை பொறுப்படுத்தி வழிநடத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நினைத்து உம்மிடத்தில் விசுவாசம் வைத்து உம்முடைய உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆசிரியர் பொறுப்படுத்துகிறோம். கேட்குற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தர அவர்களுக்கு அந்த மனசை நீ தர வேண்டுமாய், அந்த இருதயத்தை நீங்கள் தொட வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்படியே நீ செய்து வழிநடத்த போருக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதிவுறுத்து இருக்கீங்க, நன்றி. கேட்குற பிள்ளைகளுக்கும் என்ன தேவையாக இருந்தாலும் அதை செய்து முடிக்கிறவராக இருக்கீங்க, நன்றி. நான் தகப்பனே, நாங்கள் வாசித்த அந்த வசனத்தின்படி நீங்கள் முழுமாய் இதத்தில் பிரவேசித்து சமாதான காரணர் சமாதானத்திலிருந்து வழிநடத்துகிற நாட்களாக இந்த நாட்கள் குடும்பங்களில் இருக்க நீ கிருபை செய்து வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். ஜெபத்துக்கு பதிவுறுத்துட்டு இருந்த விசுவாசிலே பலப்பட கிருபை செய்யுங்க. அருள் நாம் சமூகத்தில் வரும்போது எங்களை காத்து வழிநடத்துமா ஜெபிக்கிறேன். துதி கன மயமெல்லாம் நமக்கே சேர்த்து ஏசு ரச்சனை நாம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.